பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த காலங்களெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழி நடத்தி பாதுகாத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டின் முதல் வாரத்திலேயும் உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் வரவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு ஆண்டவர் பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டு உமக்கு பிரியமாய் வாழ இந்த நாளிலே எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு ஆண்டவர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்மில் யாராவது ஒருவர் படிக்கலாம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிற அவருடைய வார்த்தையை இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். அது எந்த சபை அப்படின்னு 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். எபேசு சபை. இதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அந்த 7 சபை இருக்கு பாருங்க. எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா ஆகிய இந்த 7 சபையை குறித்து நம்ம படிக்கிறோம் அல்லவா. இந்த சபை இப்போ இருக்கிற துருக்கி நாட்டில் தான் இந்த 7 சபையுமே இருக்கு. இப்போ இருக்கிற துருக்கி, அங்கே தான் இந்த 7 சபையுமே அந்த நாளில் இருந்தது. எபேசு பட்டணம் இன்னும் இருக்கு, இந்த பட்டணம் இன்னும் இருக்கு. ஆனால் இது அந்த பேரில் கிடையாது, வேறு பேரில் இருக்குது. இப்போ எபேசு அப்படின்ற ஒரு பட்டணத்தினுடைய பேர் பைபிளில் இருக்கல 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு பேர் அசலுக் என்ற பேரில் துருக்கியில் அதே இடத்துல அந்த பட்டணம் இருக்குது இன்றைக்கும். அந்த ஊரில் சபை இருந்தது. இந்த சபையில் உள்ள காரியங்களைத்தான் 2வது அதிகாரத்திலே படிக்கிறோம். இந்த முழு சபையை குறித்தும் இதனுடைய காரியங்களை குறித்தும் நாம் ஏற்கனவே உங்களுக்கு இதை குறித்து விளக்கி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு முழு சபை குறித்து சொல்லாமல் அதில் உள்ள சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதில் 2ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை எப்படி போட்டிருக்கு, உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். பிரயாசம் என்ற வார்த்தை இந்த சபையை பொறுத்தளவில் 2 முறை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒன்று 2ஆம் வசனத்திலே உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். 3வது வசனத்திலே என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த சபை எத்தன்மையுள்ளதாக இருந்தது என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சபையினுடைய பிரயாசம் என்ன என்பதையும், இந்த பிரயாசம் இந்த வருஷத்திலே இங்கே இருக்கிற நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலையும் இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று விசுவாசித்து ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த பட்டணம் இருக்கு பாருங்க, அதனுடைய பின்னணியை உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன். நான் மீண்டும் ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிற பகுதி, ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியிலே ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணம் இந்த எபேசு பட்டணம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அது துருக்கி நாட்டில் இருக்கு. அது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தில் இந்த ஊருக்கு வர்றார். இந்த ஊரில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கும், அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய்
அங்கே அப்படி போட்டிருக்கு, எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்கள் அதை கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார்கள். திருப்ப பவுல் அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த சபையில் அவர்களை நிரப்பினார் அப்படின்னு வரிசையாக அந்த வசனம் போட்டிருக்கும். 1 2 3 4 வசனங்கள்ல அப்படி போட்டிருக்கும். இதுதான் அவர் ஊழியத்துக்கு வந்ததும் அந்த ஊரில் ஊழியம் செய்த விவரமும் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். நாம் அதை பார்த்தோம்னா அந்த ஊரில் தான் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அங்கே இருந்துச்சு, எபேசுல. என்னது அது? தியானால் என்கிற ஒரு தேவதையினுடைய கோயில். எப்படி மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கோ அதே போல் அந்த ஊரில் ஒரு பெண் தேவதையை வச்சு அதை வணங்குகிற பழக்கமுடையவங்களாக இருந்தாங்க. இங்கே நடக்கிற சித்திரை திருவிழா போல் வருஷத்துக்கு ஒரு பெரிய திருவிழா ஒன்று ஏற்படுத்தி அதை அவங்க வழிபட்டு கொண்டாட்டம் உள்ளவங்களாக இருக்கிற ஒரு பட்டணம் அந்த பட்டணம். தியானாளுடைய ஆங்கில பேர் தான் டயானா. டயானா என்பது தியானாளுடைய ஆங்கில பெயர். டயானா யாரு? இளவரசர் சார்லஸனுடைய மனைவி டயானா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதை பற்றி. அந்த அம்மா இந்த பேரைத்தான், இந்த விக்கிரகத்தின் பேரைத்தான் அங்கே வச்சாங்க. பிற்பாடு ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படிப்பட்ட விக்கிரகாராதனை நிறைந்த இந்த பட்டணத்தில் போய் பவுல் ஊழியம் செஞ்சு ஒரு சபையை அங்கே ஏற்படுத்தினார். அந்த சபை வளர்ந்து பெருகியது. அந்த சபையில் உள்ள காரியங்களைத்தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இந்த சபைக்கு சொல்லும்படியான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இந்த சபையில் நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த சபைக்குரிய செய்தியை தேவனே தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த சபைக்குரிய செய்தியை சொல்றார். அந்த செய்தியை தான் நம்ம படிக்கிறோம். இதில் 2வது வசனத்தில் உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அது எப்படிப்பட்ட பிரயாசம்? இளைப்படையாத பிரயாசம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒன்றை நாம் விசுவாசிக்கிறோம், ஒன்றை நாம் நம்புகிறோம். என்ன அப்படின்னா, நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த சபையினுடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்தது மாதிரி தானே சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த சபையினுடைய சபை மக்களுடைய பிரயாசத்தை அறிந்த தேவன் நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ எந்த காரியங்களில் பிரயாசப்பட வேண்டும் என்று சில காரியங்களை, சில ஆலோசனைகளை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படி விரும்புகிறார். வேதம் 2 வித மக்களின் 2 வித பிரயாசங்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. 2 வித மக்களுடைய 2 வித பிரயாசங்கள். ஒன்று உலக மக்களுடைய பிரயாசம், இன்னொன்று தேவ மக்களுடைய பிரயாசம். உலக மக்களுடைய பிரயாசத்தை நாம் எல்லாரும் அறிவோம். தேவ மக்களுடைய பிரயாசத்தையும் நாம் அறிவோம். 2 வித மக்களுமே பிரயாசப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேவன் தன்னுடைய கிரியைகளை பூமியிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு மாறாக பிசாசும் தன்னுடைய கிரியைகளை இந்த உலகத்திலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். தேவன் தனக்கானவர்களை எழுப்பி அவர்கள் மூலம் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். பிசாசும் சிலரை தன்னுடைய கரத்தில் எடுத்து அவனும் தன்னுடைய கிரியைகளை உலகத்திலே அவன் விதைப்பதை நாம வாசிக்கிறோம். ஞானி இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே படிக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம்
முதல் அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கிறோம். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுக்கு பலன் என்ன? ஞானியினுடைய கேள்வி இது. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திலேயும் அவனுக்கு பலன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்ட ஞானி இன்னொரு இடத்துல பிரயாசத்துக்குரிய பலன் என்ன என்பதை குறித்து நீதிமொழிகள் 14:23 சொல்லுவார். கேள்வி கேட்ட அந்த ஞானி அதற்கான பதிலையும் இந்த இடத்துல சொல்லுவதை நாம படிக்கிறோம். சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. ஞானி தன்னுடைய பிரயாசங்களை வரிசையாக சில இடத்துலலாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சாலமோன் ஞானி தாவீதினுடைய 10வது குமாரன். தாவீதினுடைய 19 பையன்களுடைய பேரு பைபிள்ல போட்டிருக்கு. தாவீதுக்கு 19 ஆம்பளை பையங்க இருந்ததாக நம்ம படிக்கிறோம். சாலமோனுக்கு முன்னாடி 9 பேரு, இவன் 10வது ஆளு. இவனுக்கு பின்னாடி 9 பேரு, மொத்தம் எத்தனை பேரு? 19 பேரு. இவன் ஊட நடுவில் பிறந்தவன் சாலமோன். இந்த ஞானி 58 வயது வரைக்கும் இஸ்ரோட இருந்தான். அவன் மரித்த போது அவனுக்கு 58 வயது. சாலமோன் ஞானிக்கு அவன்தான் உலகத்திலேயே ஞானி என்றும் உலக வித்தியாசமான காரியங்களை செய்தவன் என்றும் உலக மக்களால் அறியப்படுகிறான். கிங் சாலமன் மைன்ஸ் என்கிற ஏராளமான திரைப்படங்கள் வந்திருக்கு, ஏராளமான புஸ்தகங்கள் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசித்திரமான ஒரு ஆளு, வினோதமான புருஷன் இவன். இப்படிப்பட்ட ஒரு நபர் அவன். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே தன்னுடைய பிரயாசத்தை குறித்ததான பல வாக்கியங்களை வரிசையா சொல்லிக்கொண்டே வருவான். என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலேயும் எனக்கு வந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா 1 முதல் 10 வசனங்கள்ல பார்த்தோம்னா வித்தியாசமான பிரதிபலன்கள் கிடைச்சதாக வருஷத்துல வரிசையா நம்ம பார்க்கலாம். நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்போது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதுவும் மாயையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். அடுத்துள்ள வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம்னா, நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன என்றும் என்ன செய்யும் என்றும் சொன்னேன் அப்படின்ட்டு அவன் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் 10 வசனம் வரைக்கும் இருக்கும். 11வது வசனத்தில் இப்படி சொல்லுவாரு, என் பிரயாசங்கள் எல்லாம், 11வது வசனம், எல்லாம் எப்படிப்பட்டது? மாயையானது. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம். 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவாரு, நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுக்கிறேன் அப்படின்றார். 1 முதல் 10 வசனம் பிரயாசம், 11வது வசனம் இதெல்லாம் மாயை, 18வது வசனத்தில் சொல்றாரு, இப்ப இதை பூராத்தி நான் என்ன செய்றேன்? வெறுக்கிறேன். உலக பிரகாரமான பிரயாசம் எல்லாம் முடிவில் இப்படித்தான் வரும். உலக பிரகாரமான பிரயாசங்கள் எல்லாமே பிரயாசப்படுகிறவர்களுடைய உள்ளத்தில் கடைசியில் இந்த நிலைமையை தான் கொண்டு வரும். ஆனால் இன்னொரு பிரயாசம் இருக்கு, அது ஆவிக்குரிய ரீதியிலே பிரயாசம் பண்ணுவது. அப்படி பண்ணினால் அது மிகுந்த பலனை உங்களுக்கு தரும். ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் பிரயாசப்பட வேண்டிய ஒரு 4-5 குறிப்புகளை, பிரயோஜனமுள்ள பிரயாசத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படி சொல்லுவார், முதல் பிரயாசம், நாம் எல்லாரும் அந்த பிரயாசப்படணும், அதனால மிகுந்த பலன் உண்டு. உலகத்தின் பிரயாசங்களை குறித்து ஞானி சொல்லிட்டு, இந்த பிரயாசமெல்லாம் நான் பட்டேன்னு சொல்லிட்டு, கடைசியில் மாயைன்னு சொல்லிட்டு, கடைசியில் இது பூராமே வெறுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் முடிக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சில பிரயாசங்களை பட வேண்டியது அவசியமானது.
அது நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது அவசியமானது. பிரயாசப்பட வேண்டியது. இயேசு ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்படுவதை குறித்து நிறைய பேசியிருக்கார். இப்படியெல்லாம் நீங்கள் பிரயாசப்படணும் அப்படின்னு பேசியிருக்கார். உங்கள் ஞாபகத்தில் வர்றது ஏதாவது சொல்லுங்க. 13ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. 13:24 பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க இயேசு தனக்கு முன்னே இருந்தவங்கள்ட்ட பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அது. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க. ஏன்னா அந்த அதிகாரத்தில் 2 வாசலை பற்றி போட்டிருக்கு. ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். 2 வாசல் இருக்கு. கேட்டுக்கு போகிற வாசல், மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த 2ஐயுமே வச்சிருக்கார். 2ம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். எரேமியா 21:8 படிக்கிறோம் அல்லவா? எரேமியா 21:8 2 வழிகளை குறித்து நாம் படிக்கிறோம். ஒன்று ஜீவ வழி. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே 2 வழி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். நமக்கு முன்னே இது 2ம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று ஒரு வழியாய் போவது ரொம்ப எளிதானது, இன்னொரு வழியாய் போவது ரொம்ப இடுக்கமானது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2ஐயும் உங்க முன்னாடி வச்சிருக்கேன், ஆனால் நீங்க எதில் போறதுக்கு பிரயாசப்படணும்? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படணும். ஆதாமுக்கு முன்னாடி 2 விருட்சம் இருந்தது, நாம் எல்லாருக்கும் தெரியும். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க இன்னொரு விருட்சம். ஆதாமுக்கு முன்னாடி 2 இருந்தது போல, அதே போல நம்ம யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவுக்கு முன்னாடி 2 இருந்தது. ஒன்று சேஷ்ட புத்திர பாகம், இன்னொன்று கூல். இந்த 2ம் அவனுக்கு முன்னாடி இருந்தது. மோசேக்கு முன்னாடி 2 இருந்தது. ஒன்று தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறது ஒன்று, இன்னொன்று எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கிற இன்னொன்று. 2மே இருந்தது. இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பதாக 2 இருந்தது. ஒன்று மன்னா, இன்னொன்று எகிப்தில் உள்ள பதார்த்தங்கள். இந்த 2ம் அவனுக்கு முன்னாடி இருந்தது. யோசேப்புக்கு முன்னாடி 2 இருந்தது. ஒன்று தேவனுடைய கட்டளை, இன்னொன்று பார்வோனுடைய மனைவி. இந்த 2ம் இருந்தது. இப்படி ஏராளமான காரியங்கள் ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2மே மனிதனுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, 2மே உனக்கு முன்னாடி இருக்கு, 2 வாசல் இருக்கு. ஒரு வாசல்ல போவதற்கு நீ ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதில்லை. இன்னொரு காரியத்தில் போவதற்கு நீ ரொம்ப பிரயாசப்படணும். அதை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுங்கள். நமக்கு முன்னே இந்த 2 வாசலும் இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். நமக்கு முன்னே 2 காரியங்கள், 2 வாசல்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வேளையிலும் நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமானது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னேன் அல்லவா,
ஒரு தூரமான இடத்துல ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கு. நாங்க இருந்த இடத்துல எங்க ஊர்ல சபையே கிடையாது. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி பிரயாசப்பட்டு அந்த ஊருக்கு போகணும், பஸ் கிடையாது. இப்போ அப்படி பிரயாசப்பட்டு போனதுனால தான் ரட்சிப்பை காத்து கொள்ள முடிஞ்சிச்சு. என்னத்த போனோம், நமக்கு தான் சர்ச்சு பக்கத்தில் இல்லைல்ல, ஆண்டவருக்கு நம்முடைய நிலைமையெல்லாம் தெரியும்ல, நம்முடைய சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்ல, நம்ம எதுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு போனோம் அப்படின்னு எங்க அம்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரட்சிப்பை காத்து கொண்டிருக்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியுமா? பக்கத்தில் எந்த ஊர்லேயும் சர்ச்சே கிடையாது. ஆண்டவரை தேட இதை விட்டாச்சுன்னா இன்னொன்றுக்கு போகலாம்ண்டு 5-16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் இருக்கு. அந்த ஊருக்கும் பஸ் கிடையாது, சரியான பாதை கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்திலையும் இந்த ரட்சிப்பை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் பிரயாசப்பட்டு போனதை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் அறிவார். அந்த பாஸ்டரு அவர் யோசிச்சாரு, இந்த அம்மா இத்தனை வருஷமா அந்த சின்ன பையனை தூக்கிட்டு நடந்தே வருது, இதுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு ஆண்டவர் அவரோட பேசி, நான் 8வது படிக்கும்போது அவங்க சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரரை பார்த்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டாந்து ஒரு வீடு பிடிச்சி ஒரு சபையை ஆரம்பித்தார் அந்த பாஸ்டர். அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் அந்த சபைக்கு போக ஆரம்பித்தோம். அவங்க அப்போ தான் திருமணம் முடித்து அப்போ தான் வர்றாங்க. நான் 8th படிச்சுக்கிட்டு இருக்கேன். 8வது படிக்கிற வரைக்கும் அங்கே தான் என்ன செய்யணும்னா போகணும். அந்த பிரயாசப்பட்டு நாங்கள் போகலைன்னா நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாது, ரட்சிப்பை காத்திருக்க முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்களை பிடிச்சு கிறிஸ்துவின் அன்பை விட்டு கீழே இழுக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே வந்த போதும் இந்த ரட்சிப்பை காத்து கொண்டது எப்படின்னா, ஆண்டவருக்காக எப்படியாவது பிரயாசப்படணும் அப்படின்னு போனதுனால கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார், ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பிரயாசப்படுங்கள். எப்படி பிரயாசப்படுங்க? இடுக்கமான வாசல் வழியாக பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் தான், வழி ரொம்ப நெருக்கமானது தான், நிந்தைகள் அவமானங்கள் தான், பாடுகள் தான், பொய் குற்றச்சாட்டுகள் தான், பிரச்சனைகள் போராட்டங்கள் தான், அவ்வளவு சீக்கிரமா போக முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அதுல போவதற்கு ரொம்ப பிரயாசப்படணும். நாம போற வழி இருக்கு பாருங்க, இது ஜாலியான வழி அல்ல, இது கஷ்டமான வழி, இடுக்கமான வழி. இதுல போவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப பிரயாசப்பட்டாதான் உன்னுடைய ரட்சிப்பை நீ காத்துக்கொள்ள முடியும், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், தேவ சித்தத்தை நீ செய்ய முடியும், தேவனுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்ற முடியும். அப்படித்தான் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நிறைவேற்ற முடியும். இந்த இடுக்கமான வாசல் வழியாக, இடுக்கமான வாசல்லே அப்படிதான் நம்ம பிரவேசிக்க முடியும். எனவே பைபிளில் போட்டிருக்கு, 2 வழி உனக்கு முன்னாடி இருக்கு. நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் உன் பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கும்? இடுக்கமான பாதையா இருக்கும். சாதாரணமா போக முடியாது, நீ ரொம்ப பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்பட்டால் எபேசு சபையினுடைய பிரயாசத்தை அறிஞ்ச ஆண்டவர் உன்னை பார்த்து இப்படி சொல்லுவாரு, உன் பிரயாசத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை தான் பிரயாசப்படுறது போல சொல்லுவார். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் எடுங்க, 16ஆம் வசனம் பாருங்க. 2வது குறிப்பு, அப்போஸ்தலர் 24:16 வாசிங்க. இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி பிரயாசப்படணுமா? எப்படி பிரயாசப்படணும்? தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன்.
குற்றமற்ற மனசாட்சி. நம்முடைய மனசாட்சியை நாமே சீர்தூக்கி பாருங்க. எல்லா நேரத்திலையும் நம்முடைய மனசாட்சி குற்றமற்றதா இருக்கிறதா? நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றம் சாட்டுமானால் நம்முடைய மனசாட்சியை விட பெரியவராயிருக்கிற அவர் நம்மை நோக்கி பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? 2 தீமோத்தேயு 1:4 போட்டிருக்கு. நம்முடைய மனசாட்சி எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா 2 தீமோத்தேயு 1:4 வாசிக்கிறோம். சுத்த மனசாட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதுல என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். பவுல் சொல்றாரு குற்றமற்ற மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றம் சாட்டாம இருக்கணும்னா ரொம்ப பிரயாசப்படணும். அதுக்காக தான் பவுல் சொல்றாரு, என் மனசாட்சி என்னை குற்றம் சாட்டாதபடிக்கு குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் அப்படிங்கிறார். இந்த பிரயாசம் நாம் எல்லாருக்கும் அவசியம். இந்த புது வருஷத்தில் ஆண்டோடைய சமூகத்துக்கு போகும்போது, தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது குற்ற மனசாட்சியோடு நம்ம போனோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம போய் உண்மையில ஜெபம் பண்ண முடியுமா? குற்ற மனசாட்சியோட போய் ஆண்டவரை போய் தேடினோம்னா நம்ம நல்லா ஜெபம் பண்ண முடியுமா? நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்ல முடியுமா? நாம் அன்போடு அவர்கிட்ட பேச முடியுமா? யார் அன்போடு பேசுவாங்க அப்படின்னா குற்றமற்ற மனசாட்சி உடையவங்க மட்டும்தான் பேசுவாங்க. தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல தொடர்பு தேவையானால் நம்முடைய மனசாட்சியை குற்றமற்றதாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. இதுக்கு ரொம்ப நான் பிரயாசப்படுறேன்னு பவுல் சொல்றாரு. எப்படியாவது குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். எனவே இந்த பிரயாசம் இந்த புது வருஷத்தில் நாம் எல்லாருக்கும் தேவை. இந்த ஆண்டு முழுவதும் குற்றமற்ற மனசாட்சியோடு கூட தேவனை நாம தேடணும். குற்ற மனசாட்சியோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த பிரசங்கம் பண்ணும்போதே ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால் இந்த இடத்துல நீங்க இருக்கும்போதே சுத்தமான மனசாட்சி உடையவர்களாய் மாறும்படி நீங்கள் உங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். மனசாட்சியை குறித்து பைபிளில் ஏராளமான காரியம் சொல்லியிருக்கு. இதுதான் உண்மையான சாட்சி. நம்மை குறித்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த வேதம் தெரியாதவங்களுக்கு கூட, இயேசுவை தெரியாதவங்களுக்கு கூட உள்ளக்குள்ள ஒன்று வச்சிருக்காரு. அது என்னது? மனசாட்சின்னு ஒன்று வச்சிருக்காரு. முதல்ல அதுதான் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும், அதுதான் பேசும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம் போன்ற வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விசுவாசத்தின் ரகசியத்தை, இங்கதான் மனசாட்சியை குறித்து போட்டிருக்கு. சுத்த மனசாட்சியை காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு 4:1 போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4:1 போட்டிருக்கு. பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு மனசாட்சியே இருக்காது, மனசாட்சியே இல்லாத மாதிரி வாழ்வாங்க. பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, இந்த இரும்பு பற்றையில் வேலை செய்கிறாங்கல்ல, இரும்பு அடிக்கிற இடத்துல வேலை செய்கிறவங்க, அந்த இரும்பு நல்ல பழுக்க பழுக்க காஞ்சிருக்கும், அதை சாதாரணமாக கையில் எடுத்து அப்படி தூக்கி போடுவாங்க. அவங்களால அதை எப்படி செய்ய முடியுது? அவங்க கை அதுக்கு பழகிருச்சு. அதை எடுத்தாலும் கூட அவங்களுக்கு என்ன செய்யாது, ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி காய்ச்சி போயிடும் அவங்களுக்கு. அதை எடுத்து அப்படியே போடுவாங்க.
ஆனால் சாதாரணமாக இருக்கிறவங்க தொட்டோம்னா அவ்வளோதான், கை பூரமே புண்ணாயிரும். அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதுலேயே அவங்க பழகிட்டாங்க. ஸோ தவறான காரியத்தில் ஒருத்தங்க பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு நடந்தால் கூட தப்பாக என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் உன் கூட இருந்தா சின்ன தப்பு கூட பெருசாக தெரியும். ஆண்டவர் உன் கூட இருந்தா, உடைய இருதயத்தில் ஆண்டவர் கூட இருந்தார்னா சின்ன தவறு கூட பெருசாக தெரியும். ஆண்டவர் உன் கூட இல்லைன்னா பெரிய தவறு கூட பெருசாக தெரியாது. உனக்கு பெரிய தப்பு செஞ்சிருப்ப, ஆனால் உள்ள இருந்து பிசாசு என்ன தெரியுமா பேசும், இதெல்லாம் என்ன பெரிய தப்பா அப்படின்னு பிசாசு பேசுவான். இதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்கிறணும், ஆண்டவர் உன் கூட இருக்காரா தூரமாக போயிட்டாரா அப்படின்னு. உங்கள் மனசாட்சியை நீங்களே கேள்வி கேட்டு கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படுறேன். அது எதுக்காக தெரியுமா? சுத்த மனசாட்சியோடு இருக்க நான் பிரயாசப்படுறேன். இந்த வருஷத்தில் உங்கள் மனசாட்சியே உங்களை குற்றஞ்சாட்டாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். பவுல் சொல்றாரு, சுத்த மனசாட்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம அதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் அப்படின்வாரு. ஸோ ரொம்ப பிரயாசப்பட்டா தான் இந்த சுத்த மனசாட்சியோட நம்மளால இருக்க முடியும். அந்த சுத்த மனசாட்சியோடு கூட இருக்க வேண்டுமானால் எல்லாராலையும் இருக்க முடியாது, பிரயாசப்படுறவங்களால நிச்சயமா இருக்க முடியும். ஹல்லேலூயா, நிச்சயமா இருக்க முடியும். அடுத்த ஒரு குறிப்பு, பிரயாசப்பட வேண்டியது 1 தீமோத்தேயு 5:17. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த இடத்துல நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள், விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுறவங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதனுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், ஆண்டவருடைய ராஜ்யத்து நிமித்தம் அவருடைய ஊழியத்துக்காக பிரயாசப்படுங்கள். இந்த ஆண்டிலே அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம பிரயாசப்படணும். நிச்சயமா பிரயாசப்படணும். நாம ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமானது. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 12 பெண்களுடைய பெயர் போட்டிருக்கு. 12 பெண்களுடைய பெயர் போட்டிருக்கோம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 12 பெண்கள் பேரு வரிசையா போட்டிருக்கோம். சில பேர்கள் உங்களுக்கு விளங்காது, சில பேர் கூட ஆண்கள் பேர்லாம் இருக்கும். அப்படி போட்டிருக்கோம். அதில் 12ஆம் வசனம் படிங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாள். அடுத்து இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல. திரிபேனாள் அப்படின்னா டைனிட்டி அப்படின்னு அர்த்தம், நேர்த்தியானது அப்படின்னு அர்த்தம். டைனிட்டி நேர்த்தியானது அப்படின்னு அர்த்தம். திரிபோசால் அப்படின்னா டெலிகேட், சுவை மிக்கது, அருமையானது அப்படின்னு அர்த்தம். இவங்க 2 பேருமே உடன் பிறந்த அக்கா தங்கச்சிங்க. இவங்களை பத்தி பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற சகோதரிங்க. இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இந்த சகோதரிகள் போல நாமும் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஊழியத்துக்காக நாம பிரயாசப்பட வேண்டியது அவசியமான, அப்படிதான் செய்யணும். உலகத்தை நேசிக்கிறவர்கள் உலகத்தின் காரியத்துக்காக பிரயாசப்படுவாங்க. உலகத்தை நேசிக்கிறவங்க உலகத்தின் காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவாங்க. தேவனை நேசிக்கிறவங்க அதுக்காக நிச்சயமா என்ன செய்வாங்க? பிரயாசப்படுவாங்க. அதுக்காக நிச்சயமா பிரயாசப்படுவாங்க. இந்த ஊருக்கு நான் வந்தபோது என்னோடு கூட இன்னொரு ஊழியக்காரர், அவர் தேனி பக்கத்தில் உள்ளவர். அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு.
நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பாஸ்டரு. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு 25 வயசு 26 வயசு இருக்கும். அந்த சமயத்தில் என்னையும் அவரையும் வச்சு பேசுகிறாரு. அவர் இருக்கிறது அவர் ஊழியத்துக்கு போயிருக்கிறது, என் கூட இருக்கிற இன்னொருத்தர் ஊழியத்துக்கு போயிருக்கிறது ஒரு பட்டணம், பெரிய ஊர். அது பெரிய ஊர், அது ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம். நான் வந்தது பாரப்பட்டிக்கு. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாஸ்டர் என்னை பார்த்து சொல்கிறாரு, அங்கே ஒரு வீடு பாருங்க அப்படின்றாரு. அவரையும் சொல்கிறாரு, நீங்களும் ஒரு வீடு பாருங்க, அங்கே போய் அந்த ஊரில் நீங்கள் வீடு பாருங்க, நீங்கள் அந்த ஊரில் வீடு பாருங்கன்றாரு. நான் ஊழியம் செய்வதற்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு, கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பான வீடு இருக்குமான்னு பேரூர் போகிறோம். அப்போ நான் சுற்றி பார்க்குறேன். ஒரு வீடு இருந்தது. அந்த வீடு ஒரு பேய் வீடு அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அதனால தான் சும்மாவே கிடந்திருக்கு. நாங்கள் போய் அதை திறந்து பார்க்கும்போது அந்த பேய் வீட்டில் பக்கத்து இருக்க வீட்டில்காரங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பரவாயில்ல, அந்த வீட்டுக்கு இன்னொருத்தர் வர்றாரு, நம்ம அங்கிட்டு பார்க்கவே சன்னலை பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குது, இவர் அந்த வீட்டுக்கு வரப்போகிறாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம். கல்யாணம் முடித்த உடனே பேய் வீட்டுக்கு தான் முதல்ல வந்தோம். அதில் ஒரு பொம்பளை பிசாசு அந்த வீட்டில் இருக்கிறதாக அவனுக்குள்ளே இருக்கிறவங்க பூரா நம்புகிறாங்க. ஒரு 2 வருஷமாக யாருமே குடியில்லாதபடி பூட்டி கிடக்குன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டுக்காரர் யாராச்சும் வருவாங்களான்னா எவனாவது சொல்லி கொடுத்துட்றேன், இந்த வீட்டில் ஒருத்தருக்கு இது இருக்குன்ட்டு அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தும்மனைக்கும்பட்டிக்காரர் அவர். நாங்கள் போனோன்னு கொண்டாங்க வாங்கி பார்க்குறேன். ஒரு ப்ரேயர் நடத்துறதுக்கு ஒரு நல்ல வீடாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்த புதுசில் இருந்தவங்களுக்கு அந்த வீடு தெரியும். ஒரு சிலர் வந்திருப்பீங்க, ஒரு சிலர் வரையும் எல்லாத்துக்கும் தெரியாது உங்களுக்கு. அது ஒரு 2 வருஷம் அந்த வீட்டில் இருந்தோம். 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த வீட்டில் இருந்தோம். அதுதான் முதல் ஊழியம். அந்த ஊரில் போய் அந்த வீட்டை பிடிச்சி அவர் நினச்சிருப்பார், எவனாச்சும் ஒருத்தன் திறந்து உள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருப்பார். வாடகை கேட்டேன், 200 ரூபா தான்டாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அட்வான்ஸ்லாம் வேணாம்ட்டார். நீ வாட்டு முதல்ல குடியிருங்கன்ட்டார். அப்படி தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். 1.5 வருஷம் 2 வருஷம் அங்கே தான் ப்ரேயர் நடத்தினேன். அதுக்கு பின்னாடி தான் பவுன் மேரி சிஸ்டர் போலீஸ்காரர் அந்த வீட்டில் பிடிச்சி அங்கே மாடியில் ஒரு ஷெட்டு போட்டோம். அந்த பக்கம் பைபாஸ் ரோட்டை பக்கம். அதுக்கடுத்து ஒரு 2-3 வருஷம் கழித்து தான் அங்கே மேலே ஷெட்டு போட்டோம். இப்படி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5-6 இடத்துல மாறி 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 அங்கங்கே பல இடங்களில் ஷெட்டை போட்டு, சத்யசலம் பிரதர் வீட்டில் மேலே ஷெட்டை போட்டு, மதர் ஜாய் ஸ்கூலில், இப்படி பல இடங்களில் நடத்திக்கிட்டே வந்தோம். வருஷங்கள் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ வருஷம் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடக்குது சென்னையில், பாஸ்டர் கூட்டம். அதில் நான் போயிருக்கேன். என் கூட ஒருத்தர் ஊழியத்துக்கு போனார்ல, அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட பாஸ்டர் சொல்கிறாரு, இடம் எப்போ தான் வாங்க போறீங்க நீங்கள் அப்படின்றாரு. இன்னும் அவர் இடமே வாங்கலை. அவர்கிட்ட பல பேரை சொல்லியிருப்பார் போல். அந்த நேரம் பார்த்து நான் போயிட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு அவரே சொல்கிறார், பாஸ்டர் 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்தீங்க, ஒரே நேரத்தில் நீங்கள் அங்கே ஊழியத்துக்கு போனீங்க, இவர் அங்கே ஊழியத்துக்கு போனார். இவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சர்ச்சை கட்டிட்டார். நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு இடம் கூட வாங்காமல் இருக்கீங்களே. வாங்கிறேன் சார், வாங்கிறேன் பாஸ்டர் அப்படின்றாரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பிரயாசப்படணும். இதுதான் அதனுடையது. பிரயாசப்படாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட வேண்டுமானால் அதுக்காக ஏதாவது ஒன்று என்ன செய்யணும், பிரயாசப்படணும். கண்டிப்பாக பிரயாசப்படணும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் தேவனுக்காக இன்னும் எதாவது ஒன்று நம்ம என்ன செய்யணும். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்துருக்கார். அந்த டாக்டர் பார்த்து சொன்னாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு அந்த சுகர் இருக்கிறதுனால தான் அந்த இதயத்தில் உங்களுக்கு வலியெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இல்லைன்னா இவ்வளோ அடப்பு இருந்ததுக்கு அப்பப்போ உங்களுக்கு ஹார்ட்டு அட்டாக் மாதிரி வந்து வலியெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்ட்ட நான் அவர்கிட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட, எந்த வலியுமே கிடையாது, எனக்கு எந்த பெயினுங்கன்னு எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே வரல சார் அப்படின்னேன். உங்களுக்கு வராமல் இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு தெரியும் ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு ஜீவனை என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. எதுக்காக அந்த ஜீவனை கொடுத்துருக்காரு?
அவருக்காக வாழணும், அவருக்காக ஊழியம் பண்ணணும். நீ எவ்வளோ நாள் இருப்போம் தெரியாது, இருக்கிற வரைக்கும் அந்த ராஜ்யத்துக்காக நாம் என்ன செய்யணும்? ஆணித்தரமாக நான் நம்புகிறேன், நிலையான நகரம் நமக்கு இது கிடையாது. இந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ரட்சிப்பில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நம்முடைய ரட்சிப்பில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய இந்த வேதத்தினுடைய ஒரு பகுதியை நம்புகிறவங்க இன்னொரு பகுதியை கண்டிப்பாக என்ன செய்யணும்? நம்பணும். அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை குறித்தும் நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து அதிகபட்சமாக எனக்கு நாட்டமே கிடையாது இந்த உலகத்தில். ஏன்னா எனக்கு முன்னாடி இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க, பெரிய பணக்காரங்க. எங்கள் பகுதிகளுக்கு ஊழியத்துக்கு வந்தவங்க நாகர்கோவிலை சேர்ந்த பெரும் பணக்காரங்க. சுவிசேஷத்து நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு சந்தோஷமாக அந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. பரலோகத்தில் அவங்களுக்கு மிகுந்த பலன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க. வரும்போது ஒரு சின்ன வீடு, அவங்க வாட்டு பெரிய பணக்காரங்க, அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்தவங்க. அவங்க வாட்டுக்கு பாய் இருக்கோ இல்லையே எந்த சாக்க விரிச்சு கூட படுத்திருப்பாங்க. எங்கள் வீட்டிலே தங்கியிருப்பாங்க, எங்கே வேணாலும் தங்குவாங்க, எங்கே வேணாலும் எழுந்திருப்பாங்க. சுவிசேஷத்து நிமித்தமாக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக இப்படியெல்லாம் வாழ்ந்தவங்களை ஆண்டவர் சும்மா விட்டுறவே மாட்டார். இப்படியெல்லாம் ஊழியம் பண்ணவங்களை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். இவங்க ஊழியத்தெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அவங்க கூட இருந்திருக்கேன். அந்த விசுவாசம் எனக்குள்ளேயும் இருக்குது. நான் வாழ்வது இந்த உலகத்தின் காரியத்துக்காக அல்ல. இது சீக்கிரமாக கடந்து போகுது, சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். வரப்போகிற நித்திய ஜீவன் இருக்கிறது, நிலையான நகரம் நமக்கு அங்கே இருக்குது. அங்கே எப்படியாவது போகணும், அங்கே எப்படியாவது நம்ம போகணும். இயேசு சொன்ன 14:2 யோவானில் சொன்ன, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன அந்த ராஜ்யத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமானது. நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்காக நிச்சயமாக பிரயாசப்படுவீங்க. நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்காக நிச்சயமாக பிரயாசப்படுவீங்க. உலகத்தை நேசித்தால் உலகத்துக்காக பிரயாசப்படுவீங்க. ஆண்டவரை நேசித்தால் ஆண்டவருக்காக நிச்சயமாக நீங்கள் பிரயாசப்படுவீங்க. ரோமர் 16:6 நாம் பார்த்தோம் அல்லவா? 16:6 பாருங்க, எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட, இங்க 12 பெண்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கின்றேன். இவங்கெல்லாம் 12 அப்போஸ்தல பெண்களிலே அப்போஸ்தலராக இருந்தவங்க பிற்காலத்தில், அப்படி கூட சொல்லலாம் இவர்களை. 12 பெண்களுடைய பேர் இதில் போட்டிருக்கு. சில பேர் உங்களுக்கு விளங்காது, சில பேர் உங்களுக்கு விளங்கும். கூட ஆம்பளையால் பேருமே அதில் வருது. ஆனால் அதில் பெண்கள் 12 பேர் போட்டிருக்கு. 12 அப்போஸ்தலருக்கு நிகரானவர்கள் இவர்கள். 6ஆம் வசனத்தில் ஒரு அம்மாவை பற்றி போட்டிருக்கு, எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட வாழ்த்துங்கள். ஊழியருக்காக பிரயாசப்பட்டது, ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டது. இந்த 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 2 சகோதரிகளை குறித்து சொன்னேன் அல்லவா? அவர்களும் தங்கள் ஜீவ காலத்திலே தேவனுக்காக பிரயாசப்பட்டவர்கள். அவங்க தேவனுக்காக பிரயாசப்பட்டவங்க, கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட. அடுத்த ஒரு பெண்ணு 12 போட்டிருக்கு, பெர்சியால். பெர்சியால் மிகவும் பிரயாசப்பட்ட. மரியாள் மிகவும் பிரயாசப்பட்ட. திரிபேனால், திரிபோசால், இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டவங்க. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில் அந்த ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அவருக்காக நம்ம எல்லாரும் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. எந்தெந்த வழிகளில் செய்ய முடியுமோ, எந்தெந்த வழியிலே செய்ய முடியுமோ அந்தந்த காரியத்தை எல்லாவற்றையும் நாம் செய்து தேவனுக்காக நாம் வாழணும். இந்த ஆண்டில் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. கள்ளிக்குடியில் ஒரு சபை ஆரம்பிக்கணும். ஆண்டவர் ரொம்ப நாளாக என்கிட்ட அந்த பாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். கள்ளிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்கள். இந்த ஆண்டில் எப்படியாவது அதை நான் செய்யணும்.
அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஜெபம் பண்ணும்போதே ஒரு நண்பர் இங்கே உள்ளவர், அந்த ஊருக்காரர் இங்கே இருக்கார், எனக்கு நண்பர். அவர் சொல்லிட்டார், அங்கே என் வீடு இருக்குது பாஸ்டர், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அவங்க வாடகைக்கு விடுறதுக்கு அப்படின்னாரு. அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்காக எதையாவது ஒன்று என்ன செய்யணும். அதுக்காக நம்ம செய்யணும். அதுக்குரிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நமக்கு செய்வார். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவராக நமக்கு செய்வார். நம்ம திடீர்னு ஆண்டிப்பட்டிக்கு போனோம், ஒருத்தங்களை பார்த்து சந்தித்தோம். பேசிக்கிட்டு போது நாங்கள் பேரையூர்லேருந்து வந்தோம்னு சொன்ன உடனேயே அவங்க சொல்லிட்டாங்கன்னா, பேரையூர் பக்கத்து ஊர் தான், வன்னிவளாம்பட்டி நான் அப்படின்ட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு வீடு தர்றேன் அப்படின்ட்டு உடனே ஒரு வீடு கொடுத்துட்டாங்க. இங்கே அங்கே வச்சு தான் தம்பி கார்த்திக் அங்கே ஆரம்பித்தோம். நம்ம பிரயாசப்படும் போது ஆண்டவர் நமக்காக வாசல் என்ன செய்கிறாரு, திறக்கிறார். நிச்சயமாக திறக்கிறார். ஆண்டோடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக பிரயாசப்பட்ட சகோதரிகளை வரிசையாக ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு பாருங்க. மரியாள், பெர்சியாள், திரிப்பேனாள், திரிப்போசால், இவங்களாம் சாதாரணமானவங்க இல்லை, என்னுடைய நாமத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டவங்க அப்படின்றார். இதை போல ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தையும் அறிகிறவர். அன்றைக்கு எபேசு சபையை பற்றி சொல்லும்போது, எபேசு சபையே உன் பிரயாசத்தை நான் அறிஞ்சிருக்கேன், எபேசு சபையே இளைப்படையாமல் எனக்காக பிரயாசப்பட்ட அதை நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தையும் அவர் அறிகிறவராக இருக்கிறபடினால் நீங்களும் நானும் நம்முடைய ஜீவகாலத்தின் பின்பகுதியில் தேவனுக்காக நாம் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பிரயாசப்படணும். கடைசி ஒரு வசனம், அப்போஸ்தலர் 20:35. 20:35 4வது குறிப்பு. இப்படி பிரயாசப்பட்டு, இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குங்கள். பிரயாசப்பட்டு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். பிரயாசப்படுங்கள். குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுங்கள். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுங்கள். பலவீனரை தாங்குவதற்கு பிரயாசப்படுங்கள். பலவீனரை தாங்குவதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கான விளக்கம் ரோமர் 14:1 போட்டிருக்கு. 14:1 நம்ம படிக்கிறோம். ரோமர் நிருபத்தில் பார்க்கிறோம், விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இவைகளை என்ன செய்ய வேண்டுமாம்? நாம அவர்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்பணுமா. இதுதான் பிரயாசப்படுவது. உங்களில் யாராவது விசுவாசத்தில் குறையா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே அவங்கள்ட்ட போங்க. அவங்கள்ட்ட போய் எனக்கும் அப்படித்தாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்துங்க. அவர்களை கர்த்தருக்குள் தைரியப்படுத்துங்க. இதுக்காக பிரயாசப்படுங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. இதுக்காக என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. எங்கள் ஊரில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தனி வீடு ஒன்று ஒரு பம்ப் செட்டில் அவங்க காட்டில் வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்தை சந்தித்து இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு சில நேரத்தில் எங்கள் அம்மா அங்கே போவாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும்னா நான் தான் பைபிள் படித்து காமிக்கிறாள். இந்த 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அது தனியாக காட்டுக்குள்ளே இருக்குது. எங்கள் அம்மா சும்மா இருக்காது. திடீர்னு சொல்லும், அந்த அக்கா பேரை சொல்லி அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் வா அப்படின்ட்டோம். நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்திருப்பேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அங்கே போய் எனக்கு என்ன வேலை? எங்கள் அம்மா சுவிசேஷம் சொல்லும்போது பைபிள் வாய்ச்சி காமிக்கணும் அந்த அம்மாவுக்கு, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக. யாரும் பணம் கொடுத்து அவங்கள அனுப்பலை. அந்த ஒத்தேடி பாதையில் அவங்க நடந்து போய் அந்த குடும்பத்தை சந்தித்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு சாயந்தரம் போல் தான் அங்கேருந்து வரும். எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது. நான் சும்மா 9th 8th படிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கள் அம்மா. அவங்கெல்லாம் போய் பிரயாசப்பட்டாங்க. அவங்கெல்லாம்
அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தில் இருக்காங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகள் ஆண்டோடைய ஊழியத்தில் இப்போ இருக்காங்க. அந்த பிரயாசப்பட்டது வீணா போல. ஆண்டவர் இங்கே பார்க்குறாரு, யாராவது ஒருவர் பலவீனராக இருந்தா உங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம். என்னது? போய் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களை சந்தித்து ஜெபம் பண்ணி அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக திடப்படுத்துங்கள். இதுக்கு பைபிளில் போட்டிருக்கு, பிரயாசப்படுங்க. இதுக்கு பிரயாசப்படுங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியுமா, தாங்கள் கொள்கைகளை வீடு வீடாக போய் சொல்லுங்கண்டு இந்த உலகத்தின் பல நிறுவனங்கள் ஆட்களை அனுப்புது. போய் அவங்ககிட்ட சொல்லுங்க, இவங்ககிட்ட சொல்லுங்க, இந்த கொள்கையெல்லாம் பரப்புங்க அப்படின்லாம் சொல்லுது. பூமிக்குரிய காரியங்களை இதை குறித்து சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் அழியாத நித்திய ஜீவனுக்காக வாழ்கிறோம். அந்த ஜீவனை குறித்து அறிவிப்பது நாம் எல்லாரும் மேலே விழுந்த கடமை என்பதை நாம் அறிந்துக்கிறோம். அந்த கடமையை நாம் செய்யணும். பைபிளில் பார்க்குறோம். இதற்காக இந்த ஆண்டில் நீங்கள் பிரயாசப்படுங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்த நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த ஆண்டில் அதெல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே பலவீனரை பிரயாசப்பட்டு தாங்குங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சகோதரரே, உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், புத்தி சொல்லுங்கள், தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், நீடிய சாந்தமாயிருங்கள் அப்படின்னு அது முடியறதுக்கு காரணம் என்னவென்றால், சில வேளைகளில் நீங்கள் போய் இப்படி ஊழியத்தை செய்வது உங்களுக்கு சலிப்பு தட்டலாம், அல்லது அவர்கள் அதை விரும்பாம கூட இருக்கலாம். இருந்தாலும் சாந்தத்தோடு அந்த ஊழியத்தை செய்யுங்க. அது உங்களுக்கு நித்திய கனமகிமையை கொடுக்கும். உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தை இந்த ஆண்டிலே நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு கொடுத்த ஜீவனும் உங்களுக்கு கொடுத்த ஆயுசு நாட்களும் இந்த ஆண்டிலே தேவனுக்காக பயன்படட்டும். தேவனுடைய சித்தம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து, எனக்காக நீ பட்ட பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இந்த ஆண்டில் ஆண்டவருக்காக உங்கள் ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வல்லமை மாட்சிமை மிகுந்த தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதாமுக்கு முன்னே 2 இருந்தது, மோசேக்கு முன்னே 2 இருந்தது, இஸ்ரவேலருக்கு முன்னே 2 இருந்தது, ஏசாவுக்கு முன்னே 2 இருந்தது, எங்களுக்கு முன்னேயும் 2 இருக்கிறது. ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. இதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற விதமாக இந்த ஆண்டிலே ஆண்டவரே, கஷ்டப்பட்டாவது உம்முடைய சித்தத்தை செய்கிற அந்த வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசிக்க பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. அது கடினமானதாக தோன்றலாம், அது கஷ்டமானதாக இருக்கலாம், போக முடியாத ஒரு சூழ்நிலை அதில் இருக்கலாம். நீர் எங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் அதில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையானது, இந்த ஜனங்களானவர்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள
உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டுல எங்க மனசாட்சியை குற்றமற்றதாய் நாங்க பாதுகாத்துக்கிறோம். எங்க மனசாட்சி எங்களை குற்றப்படுத்தாதபடி நாங்க நடந்துக்கிறோம். எந்த விதத்திலையும் எங்கள் மனசாட்சி எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு இயேசுவே உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுத்த மனசாட்சி உடையவர்களாய் வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மிடத்தில் வரும்போது, உம்மிடத்திலே நாங்கள் சேரும்போது ஆண்டவரே எங்க மனசாட்சி எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இந்த ஆண்டுல சுவிசேஷ பிரபல்யத்துக்காக நாங்க பிரயாசப்படணும். ஆண்டவரே சுவிசேஷ பிரபல்யத்துக்காக எங்க பிரயாசம் அதுல இருக்கணும். ஆண்டவரே உலகத்தின் காரியத்திற்காக அல்ல, அழிந்து போகிறவைகளுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் வழி நடத்துகிற சுவிசேஷத்துக்காக நாங்க பிரயாசப்படுறவங்களா இருக்கணும். ஆண்டவரே எங்கள் மூலம் விசுவாசத்திலே பலவீனப்பட்டிருக்கிற அநேகர் இந்த ஆண்டிலே தூக்கிவிடப்படட்டும். எங்கள் மூலம் அநேகர் கட்டி எழுப்பப்படட்டும். அநேகர் உருவாக்கப்படட்டும். அநேகர் பலவீனத்திலிருந்து விடுதலையாகட்டும். அநேகர் விசுவாசத்திலே திடமடையட்டும். தேவரீர் எங்களை அந்த விதமான ஊழியத்தில் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த விதமான ஊழியத்தில் எங்கள் எல்லாரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாக எங்க எல்லாரும் அதில் பிரயோஜனப்படுத்தட்டும். தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதுமானவராய் இருந்து வழி நடத்தும். உம்மை நம்பும் உம்முடைய ஜனங்கள் உமக்குள் மகிழ்ந்து களிகூர்ந்து இருக்கும்படி நீர் கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாகலாம்.